கிராமத்து மத்தியில ஆழ்ந்த கவலை பரவி இருந்தது. அதுக்கப்புறம் கௌரி பனை மரத்தோட வழிய காட்டினா. இனிப்பான பழம், அப்புறம் காரமான மசாலாவோட கலவை. பனையோட வினோதமான சாட் எல்லாருடைய கவலையையும் போக்குச்சு. பொருட்காட்சியில ஜெயிச்ச சம்கி கிராமத்தோட புது பெருமை. உழைப்பு அப்புறம் புதுமையான சிந்தனை எல்லாருடைய மரியாதையையும் உயர்த்துச்சு. கிராமத்தோட மத்தியில அந்த பொழுது ஆரம்பமாச்சு. மேல சூரியன் பிரகாசமா மின்னிக்கிட்டு இருந்தாரு. கிராம பஞ்சாயத்து மேடையில லக்ஷ்மண், ஆஷிஷ் அப்புறம் பெரியய்யா மத்த கிராமத்து ஜனங்களோட ஒண்ணு கூடினாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பேனர் போடப்பட்டிருந்தது. அதுல எழுதியிருந்தது, வருடாந்திர சுவை கண்காட்சி போட்டி. எல்லாருமே அந்த பேனரை தான் பார்த்தாங்க. அப்புறம் அவங்க முகத்துல ஒரு லேசான கவலை தெளிவா தெரிஞ்சது. சகோதரர்களே, நாம ஏதாவது யோசிச்சாகணும். நகரத்துல இருக்கிறவங்க நம்ம கிராமத்துக்கு வருவாங்க. அப்போ நம்ம கிட்ட அவங்களுக்கு காட்டுறதுக்கு எதுவும் புதுமையா இல்லைன்னா எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. லக்ஷ்மண், நம்ம கிட்ட என்னதான் இருக்கு? நம்ம கிட்ட பெரிய தொழிற்சாலையும் கிடையாது, அற்புதமான எந்த விஷயமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நாம இந்த போட்டியில கலந்துக்கவே கூடாது. தோல்வியை ஒத்துக்கிறது ரொம்ப சுலபமான வேலை. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. ஆனா நம்ம கண்கள் தான் அதை பார்க்க மறுக்குது. லக்ஷ்மணனும் ஆஷிஷும் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. இப்போவும் அவங்க கிராமத்தோட மரியாதையை பத்தி தான் கவலைப்படுறாங்க. ராத்திரி லக்ஷ்மணன் தன்னுடைய கட்டில்ல உட்கார்ந்திருந்தாரு. அப்புறம் காலியான தட்டை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் ஆழ்ந்த யோசனையில மூழ்கி போயிட்டாரு. அப்பதான் கௌரி அங்க சாப்பாடு கொண்டு வந்தா. அப்புறம் அவர்கிட்ட உட்காந்துட்டா. நீங்க இப்பவும் அந்த பண்டிகை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்குங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. கௌரி, இந்த கிராமமே நம்ம மேல நம்பிக்கையோட இருக்காங்க. நகரத்துல இருக்கிறவங்களுக்கு வினோதமான புதிய விஷயங்கள் பிடிக்கும். ஆனா நம்ம கிட்ட விவசாயமும் பழைய மரங்கள் தான் இருக்கு. இதுல என்ன புதுமை இருக்கு? புதுமைங்கிறது பொருட்கள்ல இல்ல, அத பாக்குற முறையில தாங்க இருக்கு. நாளைக்கு காலையில நீங்களும் ஆஷிஷும் வடக்கு திசையில இருக்கிற பழைய வயலுக்கு போங்க. ஒருவேளை அங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கலாம். லக்ஷ்மண் இந்த விஷயத்த பத்தி இப்பவும் குழப்பத்துல இருக்காரு. ஆனா கௌரி ரொம்பவும் நம்பிக்கையோட தெரிஞ்சா. லக்ஷ்மணன் மனசு ஒத்து போய் ஒத்துக்கிட்டாரு. இங்கே இந்த இரவு முடிவடையுது. அடுத்த நாள் லக்ஷ்மணனும் ஆஷிஷும் வடக்க உள்ள வயலுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த ரோட்டோட ரெண்டு புறமும் உயரமான பனை மரங்கள் இருந்தது. லக்ஷ்மணனோட கண்கள்ல நம்பிக்கைக்கான ஒரு ஒளி தெரிஞ்சது. ஆனா அதுவே ஆஷிஷ் ரொம்ப சோர்வோட ஒரே வேர்த்து போய் நடந்து போயிட்டு இருந்தான். லக்ஷ்மண், நாம ஏன் இங்க வந்திருக்கோம்? இங்க உயரமான பனை மரங்கள் தானே இருக்கு. இது எதுக்குமே வேலைக்கு ஆகாது. இதுங்க தேக்கு மரங்கள் போல வலிமையானதும் கிடையாது. கௌரி தான் இங்க நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொன்னா. பாரு, நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து இந்த மரங்கள் இங்க இருக்கு. இதுங்களை நாம கவனிக்கலனாலும் நமக்கு பழங்கள் தருது. இதுல ஏதோ விஷயம் இருக்கணும்ல. இந்த பழம், இந்த பனை நுங்கா இங்க அப்படியே சாப்பிடலாம், அவ்வளவுதான். இதுல என்ன புதுமை இருக்கு? நகரத்து மக்கள் இதை பார்த்து ஈர்க்கப்பட மாட்டாங்க. லக்ஷ்மணன் ஒரு பழைய பனை மரத்துக்கிட்ட போய் நின்னாரு. அவர் அந்த மரத்துக்கு மேல பார்த்தாரு. அந்த பனை மரத்துல நிறைய நுங்குகள் இருந்தது. கீழேயும் நிறைய பழங்கள் கொட்டி இருந்தது. லக்ஷ்மணன் அதுல இருந்து ஒன்னை எடுத்தாரு. அப்புறம் கவனமா பார்க்க ஆரம்பிச்சாரு. இதை பாரு, இது எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது பார்க்க அப்படியே படிக்கட்டி போல இருக்கு. நாம எப்போவாவது நினைச்சிருப்போமா நாம இதை வச்சு வேற என்ன செய்ய முடியும்னு? நாம இதை சாப்பிடுறோம், வேற என்ன? இது குளுமையானது, வயிற்றுக்கு நல்லது. ஆனா இது ஒன்றும் உணவு கிடையாது லக்ஷ்மணன். இது ஒரு பழம், அவ்வளவுதான். இதுதான் விஷயம். இத மக்கள் வெறும் பழம் நினைக்கிறாங்க. வேலை நாம இதை புதிய ரூபத்துல கொடுத்தோம்னா, இதை நாம அந்த மாதிரி செஞ்சோம்னா, அதாவது மக்கள் இதோட சுவையை மறக்காம இருக்கிற மாதிரி. ஆஷிஷ்க்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. ஆனா அவரு லக்ஷ்மணனோட நம்பிக்கையை பார்த்தாரு. அவன் நினைச்சா ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பார்த்துடலாமேன்னு. அப்ப தன்னுடைய நண்பனுக்கு உதவி செய்யலான்னு முடிவு பண்ணான். ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க கொட்டி இருந்த பனை பழங்களை கோணியில எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லக்ஷ்மணனும் ஆஷிஷும் பனை பழங்கள் நிறைஞ்ச அந்த முட்டைய லக்ஷ்மண் வீட்டு சமையல் அறைக்கு கொண்டு வந்தாங்க. கௌரி ஏற்கனவே அம்மியில சில மசாலாக்களை அரைச்சு ரெடியா வச்சிருந்தா. அங்க மிளகு பவுடர், ஜீரக பவுடர், அப்புறம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் இருந்தது. 3
பேரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு பனை நொங்கை எடுத்து வெட்ட ஆரம்பிச்சாங்க. ஆஷிஷ் அந்த பனை நொங்க மேல் பக்கமா வெட்டினா, லக்ஷ்மணும் கௌரியும் சின்ன கத்தியை வச்சு உள்ள இருந்த நொங்க எடுத்தாங்க. இது ரொம்ப பார்த்து பத்திரமா வெளியே எடுக்கணும். அப்படி இந்த மேல்புற தோல் இருந்துச்சுன்னா சுவை கொஞ்சம் கசப்பா இருக்கும். 2 பேரும் இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. அப்பதான் ஆஷிஷோட மனசுல ஒரு கேள்வி வந்தது. நீங்க இதுல உப்பு சீரகம் எதுக்கு போறீங்க? இது இனிப்பான பழம், இது ஒன்றும் மோசமா இருக்காது. இதுதான் இதோட சுவை, இனிப்பு உப்போட கலவை. நாம இதோட சாட்டை செய்வோம். அந்த மாதிரி சாட்டை இதுக்கு முன்னாடி யாருமே சாப்பிட்டுருக்க முடியாது. அவங்க மறுபடியும் அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மண் அந்த பனை நுங்க சின்ன சின்ன பீஸா வெட்ட ஆரம்பிச்சாரு. கௌரி அதுல மசாலாவோட கலவைகளை சேர்த்தா. அந்த நுங்கு மெல்ல மெல்ல மசாலாவோட நிறத்தை பிடிச்சிக்கிச்சு. பார்க்கவே ரொம்ப சுவையா தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பனை நுங்கு சாட்டோட முதல் கிண்ணம் தயாராயிடுச்சு. அவ அத லக்ஷ்மண் அப்புறம் ஆஷிஷ்க்கு பரிமாறினா. முதல்ல லக்ஷ்மணன் தான் சாப்பிடுவாரு. சொல்ல போனா இது அவருடைய யோசனை தானே. சரி, அந்த கடவுளை நினைச்சுக்கிட்டே இதை நம்ம ஆரம்பிப்போம். லக்ஷ்மணன் முதல் வாய் எடுத்து போட்டாரு. அப்புறம் அவரு உடனே நிம்மதியை உணர ஆரம்பிச்சாரு. அதை பார்த்துட்டு ஆஷிஷும் சாட்டை சாப்பிட ஆரம்பிச்சான். அப்புறம் அதோட சுவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனோட முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் தெரிஞ்சது. வாவ், இது அடிச்சுக்கவே முடியாது. நான் இது வரைக்கும் நினைச்சு பார்த்ததே இல்லை. இந்த சாதாரண பழம் இந்த அளவுக்கு சுவையா இருக்கும். 3 பேரும் அவங்க செஞ்ச புது டிஷ்ஷை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த நாள் இங்கேயே முடிஞ்சது. எல்லாருடைய முகத்திலயும் ஒரு சந்தோஷம் தெளிவா தெரிஞ்சது. மறுநாள் லக்ஷ்மண் அப்புறம் ஆஷிஷ் கிராமத்து மத்தியில அவங்களுடைய ஒரு சின்ன வண்டி கடையை போட்டாங்க. ஐயாவும் அந்த இடத்துல வந்து நின்னாரு. அப்புறம் அக்கம் பக்கத்துல இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடினாங்க. எல்லாரும் இந்த புது டிஷ்ஷை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க. ஆனா அவங்களோட மனசுல ஆர்வமும் தெரிஞ்சது. அந்த பெரியவர் கொஞ்சம் வெறுப்போட இருக்காரு. நீங்க இயற்கையோட அப்படி என்ன தில்லு முள்ளு பண்ணீங்க? இப்படி எல்லாம் யார் சாப்பிடுவா? ஐயா, நீ ஒரு தடவை இதை சாப்பிட்டு பாருங்க. நாம இதுல புதுசா சேர்த்துக்கு முயற்சி பண்ணுவோம். பெரியவர் கொஞ்சம் சின்ன ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. கிராமத்து ஜனங்க அமைதியா காத்துட்டு இருந்தாங்க. சில நொடிக்கு அப்புறம் பெரியவரோட முகத்துல ஒரு ஆச்சரியம் தென்பட்டுச்சு. அப்புறம் அவர் உடனே இன்னொரு ஸ்பூன் எடுத்தாரு. இது ஒரு மாயம். நீ மறந்து போன ஒரு விஷயத்துக்கு புது உயிரை கொடுத்திருக்க. நம்ம கிராமத்தோட அடையாளம் இனி இதுவா தான் இருக்கும். கிராமத்து ஜனங்க சந்தோஷப்பட்டு பாராட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் இந்த டிஷ்ஷை சாப்பிட விரும்பினாங்க. லக்ஷ்மணனும் ஆஷிஷும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்க இன்னும் நிறைய பழங்களை அப்புறம் ஒரு பெரிய யோசனை தேவைன்னு நினைச்சாங்க. மறுநாள் பனை நுங்கு சாட்டை பத்தின விஷயம் கிராமம் முழுக்க பரவிடுச்சு. இப்ப யாரோட முகத்திலையும் கவலை தெரியவே இல்ல. எல்லாருக்கும் லக்ஷ்மணன் அப்புறம் ஆஷிஷோட கருத்துக்கள் மேல நம்பிக்கை வந்தது. அப்புறம் எல்லாரும் அவங்களுக்கு உதவி பண்ண ஆசைப்பட்டாங்க. அவங்க கீழே விழுந்த பழங்கள் மட்டும் இல்ல, உயரமான பனை மரத்துல இருக்கிற நல்ல பழங்களையும் பறிச்சாங்க. லக்ஷ்மண் அப்புறம் ஆஷிஷ் 2 பேரும் எல்லாரோட சேர்ந்து வேலை பார்த்தாங்க. லக்ஷ்மண், இங்க பாரு, இன்னைக்கு யாருமே கவலையோட இல்ல. எல்லாரும் வேலையில இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பண்டிகைக்கு முன்னாடியே நாம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு தோணுது. நீ சரியா சொன்ன. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யும் போது ரொம்ப கஷ்டமான வேலைகள் கூட ஈஸியாயிருது. நமக்கு அதுக்கு ஒரு வழி தேவைப்படுது, அவ்வளவுதான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இளைஞர்கள் எல்லாம் மரத்துல ஏறி நுங்க பறிக்க ஆரம்பிச்சாங்க. வயசானவங்க எல்லாம் நுங்க கீறி அதுல இருக்கிற நுங்ககளை எடுத்தாங்க. பொழுதும் சாஞ்சது. ஆனா அவங்களோட வேலை நிக்கல. எல்லாரும் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சது. இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாம இடத்த சுத்தமா வச்சுக்கிறதுல ரொம்ப கவனத்தை செலுத்தணும். நகரத்துல இருக்கிறவங்க சுத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பா செய்யற எந்த ஒரு உணவும் எப்பவும் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். கண்டிப்பா கௌரி, இது நம்ம கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு பரிசு. எல்லாரும் இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க தயாரிச்ச விஷயங்கள்ல பாதுகாப்பா வச்சுக்க ஆரம்பிச்சாங்க. மசாலா பொருட்களை மஸ்லின் சாக்குகளை எடுத்து வச்சாங்க. அப்புறம் கீறி எடுத்த நுங்குகளை மண் பானையில வச்சாங்க. அப்பதான் அது ஃப்ரெஷ்ஷாவும் நல்ல குழுமையாவும் இருக்கும்னு. இதோட ராத்திரியும் முடிஞ்சது.
மறுநாள் ரொம்ப பெரிய பொருட்காட்சி நடக்குது. இலாக்கா முழுக்க வெளிச்சமா பூக்களோட அப்புறம் காகிதத்தால செஞ்ச நிறைய அலங்கார பொருட்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த பொருட்காட்சிக்கு நடுவுல லக்ஷ்மணனோட ஒரு சின்ன கடை இருந்தது. அது பூக்களாலையும் அப்புறம் பனை ஓலையால சாதாரணமா அலங்கரிக்கப்பட்டிருந்தது. லக்ஷ்மண், ஆஷிஷ், கௌரி அப்புறம் பெரியய்யா அதே கடையில நின்னுக்கிட்டு அவங்களுடைய புதிய டிஷ்ஷை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. லக்ஷ்மண், அங்க பாரு, அந்த கடைகள்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு. நம்ம கடை ரொம்ப சாதாரணமான கடை மாதிரி இருக்கு. யாராவது இங்க வருவாங்களா? பொறுமையா இரு ஆசிஷ், வாசனையும் சுவையும் அதுக்கான பாதையை அதுவே வகுத்துக்கும். பெரியவர் முன்னாடி வந்தாரு. அவருடைய கடைக்கு மக்களை வர சொல்லி கூப்பிடுறாரு. வாங்க சார், வாங்க சகோதரிகளே, புதுமையான பனைச்சாட்டை சாப்பிடுங்க. நல்ல சுவையானது. இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. சில பேர் அப்படியே நின்னுட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன கேட்டாங்களோ அத பத்தி அவங்க மனசுல ஒரு ஆர்வம் தோன்றுச்சு. ஒரு நகரத்தை சேர்ந்தவர் முன்னாடி வந்தாரு. அப்புறம் அவங்க டிஷ்ஷை சாப்பிடறதுக்காக வாங்கினாரு. அவரு மென்னு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாரு. அப்புறம் அவருடைய கண்கள் சந்தோஷத்துல நிறைஞ்சது. அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு சுவையை இதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டதே இல்லாம இருந்தாரு. இது ஒரு அற்புதமானது. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் சுவையாவும் இருக்கு. நான் நினைச்சேன் கிராமத்தோட ஸ்டால்ல அதே பழைய விஷயங்கள் தான் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இது ரொம்பவே கிரியேட்டிவா இருக்கு. நன்றி சார். இது எங்க கிராம மரங்களோட பழங்கள், அப்புறம் எங்க உழைப்புக்கான. இதோட இன்னும் நிறைய பேர் அங்க கூடி வந்தாங்க. விஷயம் மெல்ல மெல்ல பரவிட்டு இருந்தது. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிச்சாங்க. கூட்டம் அதிகமாகிட்டே போச்சு. எல்லாரும் சோர்ந்துட்டாங்க. ஆனா நிக்கல. அப்புறம் இதே துடிப்போட அந்த நாளும் முடிவடைஞ்சது. 4 பேரும் திரும்பி கிராமத்தோட மத்தியத்துக்கு வந்தாங்க. அங்க மத்த கிராமத்து ஜனங்க அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. லக்ஷ்மண் தன்னுடைய கையில ஒரு பெரிய ட்ராஃபி வச்சிருக்காரு. அப்புறம் 4 பேரோட முகத்துல லேசான சந்தோஷம் நிறைஞ்ச சிரிப்பு இருந்தது. கிராமத்து ஜனங்க அவங்கள ரொம்ப பெருமையோட வரவேற்றாங்க. அப்புறம் அவங்களோட வெற்றியை கொண்டாடினாங்க. லக்ஷ்மண், என்னை மன்னிச்சிருப்பா. நான் நினைச்சேன் நம்ம கிராமத்துல ஒன்றும் பெருசா இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நாம இவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னு. பாத்தீங்களா பசங்களா, வளங்களோட பற்றாக்குறையினால பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா குறை நம்ம எண்ணத்துல தான் இருக்கு. லக்ஷ்மண் அப்புறம் கௌரி நம்ம மண்ணோட மகத்துவத்தை புரிஞ்சுக்க கற்றுக் கொடுத்தாங்க. இது ஒருத்தரோட வெற்றி மட்டும் இல்லைங்க, இது நம்ம கிராமத்தோட வெற்றி. நாம எல்லாரும் ஒன்றா செஞ்சு வேலை பார்த்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வச்சோம். இதுதான் எல்லாத்தை விட பெரிய பரிசு. அப்புறம் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, இனிமே நம்ம பனை மரத்தை யாரும் வேஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இது நம்மளோட அடையாளம். எல்லாரும் இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த நாளும் இதோட முடிவடைது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மண் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு உறுதியான கடையை போட்டாரு. அவர் அங்க அதே சாதாரண பனை சாட்டை கிராம ஜனங்க கிட்ட வியாபாரம் பண்ணாரு. இப்ப இந்த சாட் எல்லாருக்கும் பிடிச்சதா மாறிடுச்சு. அப்புறம் இதை எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுறாங்க. அப்புறம் இதோட இந்த கதையும் இங்க முடிவடையுது.